வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு பகுதி அது சங்கீதங்கள் புஸ்தகம் 118 சங்கீதம். சங்கீதங்கள் புஸ்தகம் 118 சங்கீதம் 14 வசனம் முதல் 29 வசனம் வரை உள்ள பழைய ஏற்பாட்டு வாசிக்க கேட்போம். 118 சங்கீதம் 14 வசனம் முதல் 29 வசனம் வரை உள்ள பகுதி வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பது. மகிமையுள்ள கடவுளை பரிசுத்த, வல்லமையுள்ள கடவுளை பரிசுத்த, என்றென்றுமுள்ள கடவுளை தேவனை பரிசுத்த. நாளுக்குரிய நேருக்கு வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அது பவுல் குருதிய திருச்சபைகளில் முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனங்கள் 7, 8. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். ஆகையால் நீங்கள் பிடிக்கிறார்கள் இருக்கிறவர்களே, புதிதாக பிசைந்த மாவா எனக்கு வைத்து புதிதாக பழைய பிடித்த மாவை புறம்பே கழித்துள்ளது. ஏனெனில் நம்முடைய கஷ்டமான கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆதலால் பழைய பிடித்த மாவோடு அல்ல, துப்புரம் பொன்னம்பு எல்லாம் பிடித்த மாவுகள் அல்ல, துப்புரவு தூய்மை என்ற குறிப்பிட்டால் அப்பத்தோடு பணியை ஆசிரியர்கள். ஆமென். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே திருவசனம் நினைத்து வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். 3 முறை ஆமென் என்று பாடுவதற்கு பதிலாக 3 முறை அல்லேலூயா என்று பிரதியுத்தரம் பாடுவோமாக. நம் குற்றங்களுக்காக சாகுமாற கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். அவர் வழியாக நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நற்செய்தி வாக்கியம் அது தூய மார்க்குவின் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம். தூய மார்க்குவின் நற்செய்தி நூல் அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 8 வரை. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை வெள்ளி கரைத்தவனாய்
வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நாம் ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் ஏற்று மாறாத நல்ல பிதாவே, அளவிட முடியாத ஒரு ஆசீர்வாதங்களுக்காக உடைய கருத்தில் பெற்ற நன்மைகளுக்காக மது பீடத்திலே ஸ்தோத்திர பணிகளை கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகைகள் நமக்கு ஸ்தோத்திர பணிகள் எடுக்கின்ற இவர்களோடு சேர்ந்து நாங்களும் துதிக்கிறோம். அன்பு சகோதரி அழுத்தா விசுவாசத்திற்கான நன்றி. நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி காணிக்க செலுத்த வந்திருக்கின்ற மகன் அனிதாவோடு நிறைவாக வந்தது. தேவன் அருளைய சொல்ல முடியாத இவங்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று எப்பவள் சொல்லியிருப்போம். நீர் செய்த நிலா நன்மைகளுக்காக உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் அனிதாவை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வத்துக்காக இன்னும் அநேக ஆசீர்வாதங்களாம் வந்து பார்க்கிறோம். அன்பு கணவருக்காக என் கொடுத்த பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக செபிக்கிறோம். தொடர்ந்து மது மகள் அனிதாவோடு புராட்டிசோம். என் கொடுத்த பிள்ளைகளோடு கூட நிறைவாக மாறாத தேவ பிரசன்னம் அந்த மகளை தாங்க வந்தார்கள். விதமாக அன்பு மகள் லாவணியாக கணக்கு செபிக்கிறோம். கடந்த சில வாரங்களாக சிறுவனமாயிருந்து என் கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்த மகள் லாவணியாக காலையில் ஏற்பட்ட பலவீனத்தில் நடைபெற்ற ஆபரேஷன் நல்ல விதமாக நடந்தது. என் கிருபை செய்தியை தொடர்ந்து ஆகுவதை சிகிச்சை பெற்ற நாட்கள் எல்லாம் மகள் லாவணியோடு பலவீனத்திலே படத்தை தந்தது. எல்லா சுகவினங்களையும் மாற்றி ஆலயத்திற்கு வந்து அது விடத்திலே சாட்சியாக நிறைவேற்ற செய்வது உடான கடமை செலுத்துகிறோம். தொடர்ந்து மகள் லாவணியாக நீர் பலத்தால் கட்டி முடிசூட்டி வந்ததை நாங்கள்
எங்கள் பரம வேண்டியவர்கள் அது மகிழாவடியாக வேண்டும். இந்த கண்ணின் கண்மணியை போல காத்து எல்லா விளைவெடுப்புகளுக்கும் நீங்களாக விலக்கி காத்துக்கொள்ள கொண்டாடுகிறோம். கால்களை மாறுகால்கள் போல கனவுகளை தசைகளை கத்தர் பலப்படுத்துவதாக பூரணமான குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். அவ்விதமாக அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே ஆல்பி மற்றும் டைனஸ் கனவில் செபிக்கிற ஆண்டவரே ஆலை கட்டுமான படைக்கின்ற பிள்ளைகள் ஆக்னஸும் ஆல்பியும் படைக்கின்ற இந்த நன்றி காணிக்கைக்காக இந்த சிறு வயதில் நமக்கு கொடுக்கும் அன்பான்மை பிள்ளைகள் பெற்றமைக்காக தொடர்ந்து ஆக்னஸோடும் ஆல்பியோடும் அவர்கள் உங்களுடைய ஆலய கட்டமான பணிக்கின்ற செலுத்தி இந்த காணிக்கைகளை அதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் படிப்பில் ஞானத்திலும் அறிவிலும் மனதில் தயவிலும் வளர பிறகு சாட்சி பதற்கு ஆல்பியோடும் ஆக்னஸோடும் இவர்கள் அன்பு பெற்றோர்கள் ஆண்ட்ரோடெக்ஸ்காக எமிலிக்கான பெற்றோர்கள் செய்த ஊழியர்களை அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். அநேகாந்த மக்களுக்கு அந்த ஊழியர்கள் படிகள் ஆசீர்வாதத்தின் பதிகளை காத்துக்கொள்ள நாங்கள் செல்கிறோம். குடும்பத்து மக்களை கிருபையினாலே ஆட்கொள்ளும் அவிதமாக அன்பு சகோதரி மதுமையை நாங்கள் செல்கிறோம். நீ கொடுத்த நல்ல வேலை வாய்ப்பிற்காக மது மகள் மதுமதி உடைய கருத்தினாலே பெற்றுக்கொண்ட நல்ல வேலை வாய்ப்பிற்காக நேரடிக்கின்ற ஸ்தோத்திர பணிகளை கதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க நாங்கள் செல்கிறோம். வேலை ஸ்தலத்திலே உடைய கண்கள் மகள் மீது நோக்கமாய் இருப்பதா இந்த கிருபை மகளை சூழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அநேக நாள் ஜபம் இந்த ஜபத்தை மதுமதிக்கு கேட்டு இந்த நாளிலே ஆலயத்திலே சாட்சியாக இருக்கிறது. இந்த மகளோடு கொண்டு வேலை வாய்ப்பின் மூலமாக பெற்றுப்படுகின்ற வருமானங்கள் ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆசீர்வாதமான ஒளிமயமான எதிர்கால வாழ்க்கையை மதிமதித்தார். குடும்பத்து மக்களையும் ஆசீர்வதித்து கிருபித்தார். இந்த அன்பு மக்களோடு சேர்ந்து நாம் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாதத்திலே நன்றி காணிக்கைகளை படைக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதி எல்லாவற்றையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை தாழ்மையோடு செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய திருநாமத்திற்கு மகிமையாக 324வது